யோவான் சுவிசேஷம் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இந்த மாலை பொழுதிலும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு. ஏன் நீ அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்கிற தேவ சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது. யாரை பார்த்து கேட்டார்? மகதலேனா மரியாள். 7 பிசாசுகள் அவளை ஆட்டி படைத்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை விரட்டி குணமாக்கின மகதலேனா மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை. அன்று முதல் அவளை இயேசுவை சார்ந்துட்டே இருந்தார். மரியாள் என்றால் கண்ணீர். அவள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக தான் இருந்துச்சு. சிலுவையின் அருகிலும் அவர் கண்ணீரோடு இருந்தார். அவர் எப்படி அழுதிருப்பால்? என் வாழ்க்கையில் பிசாசினால் பிடித்திருந்த என்னை அவர் குணமாக்கி எனக்கு நல்ல வாழ்க்கை தந்தார். என்னை தேற்றினார், என்னை நடத்தினார். இப்பொழுது அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிறார். இனி யார் எனக்கு உதவி செய்ய போகிறாங்க? யார் என்னை தேற்ற போகிறாங்க? யார் என்னுடைய கண்ணீரை துடைக்க போகிறாங்க? யார் என்னை தூக்கிவிட போகிறாங்க என்று அந்த சிந்தனையிலே அவள் அழுதார். அதுதான் ஆண்டவர் பார்த்து கேட்டார். அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். மரித்த இயேசு உயர்த்தி விட்டார் என்று பாடினோன்னமாக மரியாளை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அமர்ந்து ஆறுதல் அடைந்ததைப் போல, சமாதானத்தை பெற்றுக்கொண்டதைப் போல, நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து மரியாள் பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை, அதுக்கு பின்பு அவள் இயேசுவை கண்டார், தரிசித்தார் என்பது நம்மளெல்லாம் தெரியும். ஆகவே இன்றைக்கு நம்ம உங்களை பார்த்து எதற்காக, என்ன காரணத்திற்காக இதை கேட்கும் போதே நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஆக கர்த்தர் அழுகையை மாற்றுகிறவர். உங்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டும் ஒரு வேளை என்னை யார் ஆதரிப்பார், யார் என்னை உதவி செய்வார் என்று நினைச்சால் அவரே உங்களுக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக மரித்தால் உயிர்த்தெழுந்த உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்கிற தேவன் அவர். நல்லா